வணக்கம் வேன்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்ச் வீடியோ ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம சஜஷன் பண்ண பிளேயர்ஸில் 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்திருந்தாங்க. கவுடு மட்டும் மிஸ் ஆகிருந்துச்சு. ஸோ ஒரு பிளேயரை ட்ரை பண்ணுங்கள், மினிமம் ஒரு பிளேயரை பவுலிங்கில் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது 2 பிளேயர் வரைக்கும் வந்திருந்தாங்க. ஸோ அதை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருந்தது. கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் அப்படியும் சரியாகவே இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த மேட்ச் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குஜராத் உமனுக்கும் டெல்லி உமனுக்கும் 17வது மேட்ச்சு. ஸோ லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ சேஞ்சஸ் அப்படிங்கிறது டொமஸ்டிக் பிளேயர்களுக்குள்ளே சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ டொமஸ்டிக் பிளேயரில் யார் அப்படிங்கிறது கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் சேம் இதே லெவல் என்ன லெவல் இருக்கோ டெல்லி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் மாற்றம் பண்ண வாய்ப்பு இல்லை. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் ஹேமலதாவை மட்டும் இன் அண்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு பொதுவாக வேணால் வேறு ஏதாவது ஒரு பிளேயர் வரலாம். ஸோ பட் இங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் அப்படிங்கும்போது திரும்ப ஹேமலதாவை வச்சு அவங்க மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஓப்பனிங் ஸ்லாட்டில் அப்படின்னு சொல்லி யோசித்தோம் அப்படின்னா வேறு யாரும் இல்லை. ஸோ அதனால் சேம் லெவலை வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ 2 டீம்லேயும் எந்த சேஞ்சஸ் இல்லாத மாதிரி தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ எப்பவும் போல் வரிசையாக கேப்டன் ஆப்ஷன்ஸ், ஸோ எப்படியெல்லாம் பிளேயர்ஸை பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கேப்டன் ஆப்ஷன் பிளேயர்ஸ் இந்த மேட்ச்சுக்கும் திரும்பவும் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் தான் இருக்குது. ஸோ இதனால் ஒரு சின்ன சஜஷன் நான் கொடுத்துட்றேன். இந்த உமன்ஸ் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இனி வரும் மேட்ச்சுகள் எஸ்எல் ப்ளே பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கி தான். ஸோ லாஸ்ட் மேட்ச்சே பார்த்திங்கன்னா வெறும் 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் 5 பாயிண்ட் இந்த மார்க்கிங்கில் கூட எஸ்எல் மிஸ் ஆகிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படுது. ஸோ அதனால் எஸ்எல் கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஜிஎல்லில் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் ஜிஎல் ப்ளே பண்ணுறது இங்கே சேஃப் ஜோன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து மென்ஸ் மேட்ச் வரும்போது நீங்கள் எஸ்எல் ப்ளே பண்ணுறது பெட்டர் சாய்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்எல் அவாய்ட் பண்ணுறதே பெட்டர். நேற்றும் நமக்கு ஆவரேஜ் ஸ்வீப்பாக தான் இருந்துச்சு. நவரேக்கு பொதுவாக நம்ம சிசோடையை யூஸ் பண்ணோம். ஸோ அப்படி இருந்துமே கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே ரிட்டர்ன் வர்ற மாதிரி தான் எனக்கு அமைஞ்சிருந்தது. ஸோ நான் மல்டிஃபுல்லாக நிறைய இடங்களில் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுறதுனால எனக்கு அப்படி இருக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை மைனஸாக கூட இருக்கலாம். ஸோ அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே, இப்போ கேப்டன் ஆப்ஷன்ஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் திரும்ப ஆல்ரவுண்டர் தான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சொல்கிற மாதிரி இருக்கும். பட் அங்கே தான் வரப்போகுது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல தான் நம்ம சுட்டி காட்டுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்னுடைய சாய்ஸில் மரினா கேப், டாட்டின், ஜெனசன். ஸோ இந்த 3 பிளேயர். ஸோ இவங்களையும் நீங்கள் எடுத்துக்கலாம். கார்ட்னர் ஆப்வியஸாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இந்த 5 பிளேயர்களுக்குள்ள தான் கேப்டன் விசி 2மே இருக்கிறதுக்கான வாய்ப்புமே அதிகமாக இருக்குது. ஸோ கேப்டன் விசி 2மே இங்கே இருக்க ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷன்ஸ். ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். டாப் 4 பிக்கை நான் காட்டுறேன். ஸோ அதோட மேட்ச் ப்ரோக்ரஷன் அடிப்படையில் தான் உமன்ஸ் மேட்ச் ரொம்ப தெளிவாக துல்லியமாக அதே போல் தான் நடக்குது. ஸோ அப்படியே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஜெனசன், டாட்டின், மரினா கேப். இது ஜிஎலுக்கு யூஸ் பண்ணுங்கள். சுதர்லாந்து, கார்ட்னர். ஸோ இவங்களே எஸ்எல்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஜிஎலுக்குமே ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. மோஸ்ட்லி பாயிண்ட் ஓரளவுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் தான் இருக்காங்க. ஓகேங்களா? இது கேப்டன் சாய்ஸஸ் பிளேயர்ஸ். விசி அப்படிங்கிறதும் இங்கேயே இருக்க வாய்ப்பு. ஜிஎல் ட்ரை பண்ணுறவங்க ஜெனசன், டாட்டின், மரினா கேப் கேப்டன் யூஸ் பண்ணிவிட்டு சுதர்லாந்து, கார்ட்னர், விசி அப்படிங்கிற மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ திரும்ப ஜெனசன் கேப்டன், மரினா கேப் விசி, மரினா கேப் கேப்டன், ஜெனசன் விசி. ஸோ இப்படியும் யூஸ் பண்ணலாம். ஸோ டோட்டலாக இந்த இடங்களில் கேப்டன் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது இப்போது இருக்கக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த 5 பேர் தான் கேப்டன் விசி 2க்கான சாய்ஸாக இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால் தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் எஸ்எல் ப்ளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. சின்னதாக மாறிச்சு 10 பாயிண்ட் வித்தியாசம் அப்படின்னா டவுன் ஆக வாய்ப்பு இருக்கும். ஓகே, டாப் 4 பிக்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர், விக்கெட் கீப்பர், ஆல்ரவுண்டர். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் அடிப்படையில் எடுத்துக்கிட்டாலும் ஸோ அதே தான் இருக்கும். ஸோ ஆல்ரவுண்டர், விக்கெட் கீப்பர், ஆல்ரவுண்டர். ஸோ இந்த அமைப்பு கேப்டன் விசி ஆப்ஷன்ஸை ஆல்ரவுண்டருக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பிக்கிங் பேஸில் நம்ம யோசித்தோம் அப்படின்னா
விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் பேத்மோனி கட்டாயம் அப்படின்னு இந்த மேட்ச் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம அமைப்புப்படி அப்படி இல்லை. ஸோ ரிஸ்க்கு வேணான்னு நினைக்கிறவங்க பேத்மோனியவே எடுத்துகிட்டு போகலாம், நோ ப்ராப்ளம். எஸ் பிராய்ஸுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, ரொம்ப அவுட் சைட் சான்ஸ். ஸோ நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணிக்கங்க. இந்த பிக்கிங் பேஸில் இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் மஸ்ட்டு, ரொம்ப சேஃப் பேத்மோனி. ஏதாவது ஒரு டீமில் நீங்கள் எஸ் பிராய்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் லேனிங் சிப்பாலி வர்மாவில் கம்பல்சரி ஒரு பிளேயர் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மோனியை மிஸ் பண்ணுற இடத்துல ஸோ அப்போது டெல்லிக்கு ஃபேவராக மேட்ச் மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி டீமாக ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும். ஸோ அந்த இடத்துல லேனிங் சிப்பாலி வர்மாவை யூஸ் பண்ணலாம். பட் பேத்மோனி லாஸ்ட் மேட்ச் தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது அந்த ஒரு இடம் அவங்கள திரும்ப உள்ள கொண்டு வருமா அப்படிங்கிற கேள்வியை வைக்குது. இது குழப்பமான ஒரு இடம் தான். ஸோ அந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள். சிப்பாலி வர்மா லேனிங்கில் ஒரு பிளேயர் அப்படின்னு எடுக்கும்போது பேத்மோனியை உள்ளே வச்சுக்கிறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பேட்டிங் கேட்டகரி லாஸ்ட் மேட்ச் ஒரே ஒரு பேட்டர். ஸோ இந்த மேட்ச் அப்படி இருக்காது. கண்டிப்பாக மினிமம் 2 மேக்ஸிமம் 3 பிளேயர் வரைக்கும் பேட்டிங்கில் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். ஸோ 2 இல்லைன்னா 3 பிளேயர் வரைக்கும். ஸோ ஹேமலதா, என் பிரசாந்த், ஃபுல்மாலி. ஸோ இவங்கக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஹேமலதா, என் பிரசாந்த் ட்ரீம் டீம் என்ட்ராகிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பட் ரொம்ப ரிஸ்கி. ரொம்ப நீங்கள் ஜிஎல் ப்ளே பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு டீமில் ஒரு பிளேயரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பெட்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கேப்டனை சேமாக வச்சு ப்ளே பண்ணுறவங்க யாராவது ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணி பாருங்கள். அதர்வைஸ் இதையும் ஸ்கிப் பண்ணிக்கிறது தான் பெட்டர். ஓகேங்களா? ஸோ அதே போல் தான் இந்த ஹர்லின் டியோல், இச்பீல்ட். ஸோ இந்த பிளேயர்ஸில் ஒரு பிளேயரை ட்ரை பண்ணுறதும் பெட்டர். ஸோ ஆல்ரெடி மேக்லேனிங், சிப்பாலி வர்மாவில் ஒரு பிளேயர், ஹர்லின் டியோல், இச்பீல்ட்டில் ஒரு பிளேயர். ஒருவேளை ஹேமலதா, பிரசாந்தை மிஸ் பண்ணுறீங்கன்னா ஜெமிமா ரோட்ரிகஸை உள்ளே கொண்டு வரலாம். ஸோ டோட்டலாக ஒரு 2லேருந்து 3 பிளேயர் வரைக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. 3 பிளேயர் ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். பட் அதுதான் ரிஸ்கியாகவும் இருக்கும். ஸோ லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் இந்த மேட்ச்சு பேட்டிங்கில் வர ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி யோசிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 பிளேயர் வரைக்கும் தான் ட்ரை பண்ண போகிறீங்க. லோ பிக்கில் பேட்டிங்கில் வர ஒரு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரிஸ்கியான கால் இது. ஸோ மேட்சோட நம்ம ப்ரிடிக்ஷனில் இப்போ இருக்க வரைக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலர் ஜிஎல்ல ஒரு சின்ன வாய்ப்பு ஏற்படலாம். ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த எல்லா பிளேயருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த 5 பிளேயரும் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்புமே இருக்குது. 6வது பிளேயராக சரணி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இங்கே மிஸ் பண்ணுற மாதிரியான அமைப்பு யாருக்கும் அமையலை. அதாவது ஒரு பிளேயர் மிஸ் ஆகலாம். பட் ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம். ஸோ சேஃப் அப்படின்னா நீங்கள் எல்லா பிளேயரையும் எடுத்துகிட்டு போகிறது தான் பெட்டர் சாய்ஸ். ஓகே, பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் சிகா பாண்டே, கௌதம். லாஸ்ட் மேட்ச் ஒரு பிளேயர் உங்களுக்கு பேட்டிங்கில் லோ பிக், பவுலிங்கில் 2 லோ பிக், இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்பட்டிருந்தது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா லோ பிக் வருமா அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ இந்த 3 பேரும் ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ். ஸோ 2 பிளேயர் மினிமம் 2 பிளேயர் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை லோ பர்சன்டேஜ் பிளேயரில் ஒரு வாய்ப்பு ஏற்படுதுன்னா ஏதாவது ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கலாம், ரொம்ப ரிஸ்கியாக. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் பேட்டிங்கில் 2 லோ பர்சன்டேஜ் பிளேயரை பிக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரே ஒரு பிளேயர். ஸோ இந்த பி மிஸ்ரா, மின்னு, எம் சிங். ஸோ ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு ஏற்படலாம். ஸோ இதில் குறிப்பிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பி மிஸ்ரா, தனுஜா கன்வர் ஹைபிக் தான். ஸோ அந்த இடத்துல பி மிஸ்ரா, தனுஜா கன்வருக்கு ஓவராக ஒரு ட்ரை பண்ணலாம் ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் மின்னு அல்லது வேனா சிங்கில் ஒரு பிளேயர். டோட்டலாக இப்படி வரும். ஒருவேளை நீங்கள் தனுஜா கன்வரையே தான் பிக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல மின்னு, எம் சிங்கில் ஏதாவது ஒரு பிளேயரை ட்ரை பண்ணுறது ஒரு சாய்ஸாக இருக்கலாம். ஸோ லோ பர்சன்டேஜ் பிக்கில் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்புள்ள பிளேயரில் பவுலிங்கில் ஒரு பிளேயருக்கான சான்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுவும் ரொம்ப டிஃபெண்டிவ்லாக சொல்ல முடியல. மினிமம் ஒரு பிளேயர் ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ அதே போல் பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 2 பிளேயர் வரைக்கும் கூட இந்த மேட்ச் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்து எடுத்துக்கங்க.
ஸோ மற்றபடி ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ், ஸோ ஒரு டிஃபால்ட்டாக உங்கள் டீமில் இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளேயர் இதில் கூட மிஸ் ஆகலாம். ஏன்னா நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதுலேயே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் தான் வருது, ஒரு பிளேயர் மிஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ டாப் மோஸ்ட் பிக்னால் இந்த 5 பிளேயர் உங்கள் டீமில் கன்ஃபார்மாக உள்ளே வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து சிக்கா பாண்டே, கே கௌதமில் ஏதாவது ஒரு பிளேயர், 2 பிளேயருக்கான வாய்ப்புமே இருக்குது. தனுஜா கன்வர் இந்த இடத்துல இது பண்ணுறாங்க. ஸோ சிக்கா பாண்டே மஸ்ட்டாக வச்சுக்கிட்டு தனுஜா கன்வர், கே கௌதமில் ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் இங்கே 7 பிளேயர் வந்துடும். ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு சிக்கா பாண்டே, தனுஜா கன்வர் எடுத்திருக்கோம். அந்த இடத்துல கௌதமையும் எடுத்துக்கலாம். கௌதம் ரொம்ப சிறப்பாக பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலராக இருக்காருங்க, நல்ல லைன் அண்ட். ஸோ அவங்கள மிஸ் பண்ணுறது பெரிய ஒரு விஷயமா இருக்குது. தொடர்ச்சியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய சாய்ஸில் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி கூட ஒரு டீமாக மேக் பண்ணி பார்க்கலாம். டோட்டலாக இந்த ஒரு 7 பிளேயர் ப்ளஸ் ரொம்ப சேஃபாக போகிறவங்க பெத் மோனி, ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பவுலிங்கில் மட்டும் சின்னதாக நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 8 பிளேயர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்தாச்சு. நீ பேட்டிங் கேட்டகரி மட்டும்தான் வேக்கண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் ஜிஎல்ல சின்ன ட்விஸ்ட்டாக ஏதாவது ஒரு பிளேயர் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரியிலையோ எனி ஒன் கேட்டகரியில் இன்னும் ஒரு ஹை பிக் மிஸ் ஆகலாம். ஸோ ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த இடத்த பேட்டிங் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் 1-2 லோ பிக் பிளேயர்ஸையும், பவுலிங்கில் இன்னொரு பிளேயர்ஸையும் அப்படி வைக்கும்போது உங்களுக்கு வேக்கண்ட் இல்லை. மொத்தமாகவே 3 பிளேயர் தான் இருக்குது. பேட்டிங்கில் ஒரு ஹை பிக் பிளேயர்ஸை பிக் பண்ணுறீங்க அப்படிங்கிற இடத்துல 2 லோ பிக் பிளேயர்ஸ் தான் உங்களுக்கு ட்ரீம் டீம் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட்லி 3 பிளேயர் வரைக்கும் வர்றாங்க. ஸோ அந்த இடம் ஒன்று மட்டும்தான் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இது உங்கள் சாய்ஸில் நான் விட்டுறேன். ஒரு வேளை இங்கே நீங்கள் பெத் மோனியே மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ டெல்லிக்கு ஃபேவராக போடுறீங்கன்னா ஓகேவாயிரும். ஸோ இப்போ பேட்டிங்கில் மட்டும் 2 லோ பிக் பிளேயர்ஸை இன் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? இது சரி ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.